ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை வந்து கரெக்டாக ஆப்பில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுவும் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா பொங்கல் வரப்போ தான். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் இந்த ஜல்லிக்கட்டு ஃபோட்டோ மட்டும் இல்லாமல் உங்களோட சேவல் ஃபோட்டோ இல்லை மாடு ஃபோட்டோ இந்த மாதிரி எதை வச்சு நீங்கள் எடிட் பண்ணணுமோ அப்படியும் இல்லையா உங்களோட இமேஜை வச்சு எடிட் பண்ணாலுமே இந்த வீடியோ நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நாம் ஒரு இமேஜை ஆட் பண்ணும்போது இதில் வேறு சேஞ்சஸ்லாம் பண்ணணும். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது நான் இந்த வீடியோவில் சொல்லிகிட்டே வருவேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்கா அந்த ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனால் அதில் நான் கொடுத்துருக்க இந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட் வந்து இருக்கும். அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் சாங்கு, அந்த 3D எஃபெக்ட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த டெக்ஸ்ட்டு. ஸோ இதை எல்லாமே நானே உங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் இதில் பண்ண வேண்டியது இமேஜ் ஆட் பண்ணி அதை அந்த லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ண போகிறீங்க. ஸோ அது மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நீங்கள் இதில் என்ன பண்ணணும்னா இந்த லிரிக்ஸில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட்டை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும். மேக்ஸிமம் இங்கிலீஷ் ஃபாண்ட்னா கூட அப்படியே இருந்தாலும் அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இது தமிழ் ஃபாண்ட்டு. ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணியே ஆகணும். இப்போ ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ ஸ்டார்டிங்கில் இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்க எடிட் டெக்ஸ்ட் போனீங்கன்னா இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் பக்கத்தில் ஆரோ மார்க் இருக்கா, ஜஸ்ட் அந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணி இதில் கீழே வியூ ஆல் அப்படின்ற டச் பண்ணால் இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 300 ஃபாண்ட், இது எல்லாமே தமிழ் ஃபாண்ட் தான். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபாண்ட்ஸ் வந்து இன்புட் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்புட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா அவங்க மட்டும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நான் இதுக்கும் தனியாக வீடியோஸ் போகிறேன். ஸோ இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது மேலே டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ ஒரு இதில் சேஞ்ச் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதே மாதிரி மீத இருக்க எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து நாம் எடிட் பண்ண போகிற இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட் அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துருங்க. 0.0 செகண்ட் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கான டச் பண்ணி இந்த இடத்துல இருக்க மீடியா அப்படின்ற டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ், அதாவது இப்போ நாம் எடிட் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா அந்த இமேஜை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க 3 டாட் டச் பண்ணி அதை ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு இதை கரெக்டாக அப்படியே மூவ் பண்ணிட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3D ஆப்ஷனுக்கு முன்னாடி லிரிக்ஸ், அதாவது அந்த 4.11 செகண்ட் அது வர மட்டும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இழுத்துக்குங்க. இழுத்ததுக்கப்புறம் இப்போ இதை என்ன பண்ணால் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த 3D ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு கீழே கொண்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த அளவுக்கு அந்த சாங் இருக்குது பார்த்தீங்களா அந்த சாங்குக்கு கீழே கொண்டு வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த லிரிக்ஸ் எல்லாமே நம்மளோட இமேஜுக்கு மேலே அந்த மாதிரி வந்து ஆட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த 3D ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த 3D எஃபெக்ட் வந்து எப்படி ஆட் ஆகிருக்கு, இமேஜ்லாம் கட் ஆகுதா என்னன்னு தெரியும். ஸோ இந்தளவுக்கு ஆட் பண்ணக்கப்புறம் இப்போ இந்த கீழே இருக்க இமேஜை டச் பண்ணி கீழே இருக்க இந்த எஃபெக்ட் போயிட்டு இந்த இடத்துல இருக்க இந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்றத போயிட்டு இதில் வந்து இந்த டைல்ஸ் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை மட்டும் ஜஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த மிரரை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஆன் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த ஸ்டார்டிங் இது இருக்குது பார்த்தீங்களா இது அப்படியே கொஞ்சமாக மூவ் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு சில இடத்துல இமேஜ் வந்து ரெண்டாக தெரியுதா. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுறா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இதோட சைஸை இன்னும் கூட பெருசு பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சைடில் இருக்க தெரியாத அளவுக்கு பெருசு பண்ணி வச்சுட்டு அப்படியே கொஞ்சமாக மூவ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பர்ஃபெக்டாக நமக்கு நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி அந்த ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சா என்னென்னு மட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. இப்போ ஆனால் அந்த டெக்ஸ்ட்டெல்லாம் இருக்குது பதிலா இது நான் இன்னும் கூட கொஞ்சம் கீழே வச்சுக்கிறேன். அந்த கொம்பெல்லாம் ஃபுல்லாக தெரிகிற அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட்லாம் இருக்குது பதிலா அதில் வந்து இந்த இமேஜுக்கு மேலே வந்து மறைக்குது. அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண இமேஜ் இருக்குது பதிலா ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு டூப்ளிகேட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இப்போ பார்த்தோன்னா அந்த ப்ரீசெட்டே ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இமேஜை இப்போ டூப்ளிகேட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு அந்த இமேஜை டச் பண்ணி இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணி இந்த ரெண்டாவது இருக்க டூப்ளிகேட் லேயர் அப்படின்ற கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆயிடும். டூப்ளிகேட் ஆனதுமே இப்போ மேலே இருக்க லேயரை டச் பண்ணி இந்த கலர் அண்ட் ஃபில் போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் அதே மாதிரி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல இப்போ நாம் எடிட் பண்ண போகிறது இந்த இமேஜ் தான். இந்த இமேஜில் அந்த பேக்ரவுண்ட் மட்டும் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும், பர்ஃபெக்டாக ரெண்டுமே வந்து இந்த மாதிரி ஆட் ஆகும். ஸோ இதை உங்களுக்கு மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும். இந்த 3D ஆப்ஷனை கூட ஆன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து அந்த டெக்ஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே கிடைக்குதா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே இந்த PNG இமேஜை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கு மேலே, அதாவது இந்த சாங் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு மேலே கொண்டு வந்து வைங்க. எல்லாத்துக்குமே மேலே கொண்டு போய் வச்சா தான் அந்த லிரிக்ஸ் எல்லாமே நமக்கு பேக்கில் போகிற மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியான ஸ்டெப்பில் நம்ம இந்த ஃபஸ்ட்டு இதை மேக் பண்ணி முடிச்சாச்சா. இதே மாதிரி அடுத்து இந்த இடத்துல இமேஜ் ஆட் பண்ணி கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானே அடுத்து இந்த மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணாத இமேஜ், அதாவது இப்போ பேக்ரவுண்டை கட் பண்ணாமல் நம்ம வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இமேஜ், அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க 3 டாட்டை ஃபஸ்ட்டு டச் பண்ணி இதையும் ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக அந்த வீடியோட லாஸ்ட் வர போயிட்டு இந்த ரெண்டாவது இருக்க சிம்பிளை கொடுத்து லாஸ்ட் வர இழுத்துக்குங்க. ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இமேஜ் வந்து கரெக்டாக ஆட் ஆயிருக்கு. ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த 3D ஆப்ஷனுக்கு கீழே கொண்டு வந்ததுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ரொட்டேட் ஆயிருக்கா. ஜஸ்ட் இதுக்கு ஃபஸ்ட்டு அந்த டைல்ஸ் எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஆட் எஃபெக்ட்ல போயிட்டு இந்த டைல்ஸ் எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி இந்த மிரரை ஆன் பண்ணி விட்டுட்டு
இப்போ இந்த கீழே இருக்க மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் இந்த ரெண்டாவது இருக்க ஆப்ஷனை டச் பண்ணி இதை வந்து என்ன பண்ணால் கரெக்டாக அந்த ஜீரோவில் வந்து செட் பண்ணுங்கள். அது வந்து மைனஸில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஜீரோவில் செட் பண்ணால் நம்மளோட இமேஜ் சென்டர் ஆயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிவியூவில் பார்த்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்லேயே கிடச்சிருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியான ஸ்டெப்பில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வீடியோவை மேக் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரி இன்னும் உங்களுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணுமோ ஸோ அது எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.